Hi guys, this is Abhi. Welcome back to my channel. Hope you are all fine. எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு கடைக்கு தான் வந்திருக்கோம். இது வந்து டாலர் ஸ்டோர். நான் டாலர் அம்மா பற்றி வீடியோ போட்டிருக்கேன். அதே மாதிரி தான் இங்கே ப்ராடக்ட்ஸ்லாம் சீப்பாகவே கிடைக்கும். 2 weeks பேக் இந்த கடைக்கு நான் வந்திருந்தேன். அப்போ பார்க்குறதுக்கும் இப்போ பார்க்குறதுக்குமே வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. சம்மருக்கு ஏற்ற மாதிரி நிறைய ஐட்டம்ஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க. பசங்களுக்குமே வந்து சம்மர் ரிலேட்டடான டாய்ஸ்லாம் நிறையா கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து என்வலப் கார்டு மாதிரி இருக்குது. கனடாவோட ஃபேமஸான பிளேஸ்லாம் இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எக்ஸாக்டாக வந்து எதுக்கு இதை யூஸ் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் இது பின்னாடி அட்ரஸ் காலம்லாம் இருந்துச்சு. ஒரு வேளை யாருக்காவது நம்ம இது மெமரபுளாக இருக்கிறதுக்காக அனுப்பிக்கலாம் போல். எனக்கு வந்து இதை பற்றி கரெக்டாக தெரியல. உங்களுக்கு ஒரு வேளை தெரிஞ்சிருந்தா என்கிட்ட கமெண்ட்டில் சொல்லுங்கள். இங்கே நான் பார்த்த வரைக்கும் நிறைய பேர் ஃபாரினர்ஸ் வந்து வீட்டில் வந்து டாக் வளர்க்குறாங்க. ஓல்ட் ஏஜ்டு பீப்புள், ஏதாவது டிசபிலிட்டிஸ் இருக்கிறவங்கலாம் வீட்டில் வந்து சர்வீஸ் டாக் வச்சுருப்பாங்க. அந்த டாகுக்கு வந்து சில ஆக்டிவிட்டீஸ்லாம் ட்ரெயின் பண்ணியிருப்பாங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து விஷுவலி இம்பேர்டு பர்சன்லாம் வந்து இந்த சர்வீஸ் டாகை கூட அழைச்சிட்டு போவாங்க. அதுக்கு வந்து ரூட்லாம் ட்ரெயின் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது கெனடியன் டயர் தான் வந்திருந்தோம். இங்கே சம்மருக்காக அவ்வளோ பிளான்ட் வெரைட்டி சீட்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. இந்த பிளான்ஸ் ஃபுல்லாக வந்து ஓப்பன் ஸ்பேஸில் சன்லைட் படுற மாதிரி தான் வச்சுருந்தாங்க. இதுக்கு முன்னாடி வந்து நான் இந்த கடைக்கு போயிருக்கேன். ஆனால் இவ்வளோ நாள் வந்து எனக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் இருக்கிறதே தெரியாது. எனக்கு இது பார்க்கும்போது ஒரு குட்டி நர்சரிக்குள்ளே வந்த ஃபீல் இருந்துச்சு. அழகான பூவெல்லாம் பார்க்கும்போது ஆசை வந்துருச்சு. வீட்டுக்கு ஒரு செடி வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருந்தோம். செடியோட பேர்லாம் பார்த்தா ஒரு 2-3 தான் வந்து கேள்விப்பட்ட மாதிரி இருந்துச்சு. நாங்கள் வந்து இந்த ஆரஞ்சு கலர் பூ பூத்த செடி தான் வாங்கியிருந்தோம். இந்தியாவில் வந்து நாங்கள் செடி வளர்த்துருக்கோம். ஆனால் இங்கே வந்து எப்படி மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஐடியா இல்லை. இந்த ஒரு செடியை ஃபஸ்ட்டு வளர்த்து பார்ப்போம், அதுக்கப்புறம் வேறு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று தான் வாங்கியிருந்தோம். இது வந்து கடைக்குள்ளே இண்டோர் செட்டப்பில் வந்து பிளான்ட்ஸ்லாம் நிறையா வச்சுருந்தாங்க. இதெல்லாம் வந்து சீட்ஸ் வெரைட்டி போல். இங்கே வந்தது நாங்கள் வேறு பொருள் வாங்குறதுக்கு. ஆனால் இந்த பிளான்ட்ஸ்லாம் பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு அங்கே வந்துட்டோம். என்ட்ரன்ஸ்லேயே வந்து ஸ்க்ரீன் மாதிரி இருக்கும். அங்கே நம்ம வந்து என்ன பொருள் வாங்குகிறோமோ அதை நம்ம சர்ச் பண்ணி பார்த்தா எந்த ரேக்கில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். அதை தான் பார்த்துக்கிட்டு இருந்தோம். கெட்டிலும் கேஸ்ட்ர் அயர்ன் பாத்திரமும் தான் வாங்குறதுக்காக வந்திருந்தோம். இங்கே வந்து இன்ஸ்டன்ட் காஃபி தான் கிடைக்கிது. ஃபில்ட்ரு காஃபி மிக்ஸ்லாம் வந்து கிடைக்க மாட்டேங்குது. அப்படி நமக்கு ஃபில்ட்ரு காஃபி மிக்ஸ் வேணும்னா இங்கே வந்து காஃபி கொட்டை இருக்கும். அதை வாங்கி நம்ம காஃபி பிளெண்டரில் வந்து பிளெண்ட் பண்ணிக்கணும். காஃபி பிளெண்டரும் இங்கே இருந்துச்சு. எனக்கு எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியல. ஃப்யூச்சரில் பார்த்துட்டு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேஸ்ட் அயர்ன் பாத்திரம் சைடு வந்துட்டோம். கடலாய் பேசிடும் வார்த்தைகள் யாவும் துளியாய் துளியாய் குறையும். இந்த கேஸ்ட் அயர்ன் பாத்திரம் தான் நான் வாங்கியிருந்தேன். நான் சின்ன சைஸ் பார்த்தேன், ஆனால் கிடைக்கல. சரி பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இதை வாங்கிட்டேன். சரி வெயிட் ஆனால் சம்மர் வந்தோடனே வந்து வெளியே வச்சு குக் பண்ணுற மாதிரி கிரில்லாம் வந்து டிஸ்பிளேயில் வச்சுருந்தாங்க. இதோட நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.